உன் மூணாவது பொண்ண அவ விருப்பப்படியே உன் மருமகனுக்கு கல்யாணம் பண்ணுவி. ஆனா ஒரு நிபந்தனை, கல்யாணமான 6 நாள் அவங்க சேரக்கூடாது. 7வது நாள் நான் பூஜை பண்ணி கொடுக்கிற அட்சரத்தை வீட்டு பூஜை ரூம்ல வை. எல்லாம் நல்லதே நடக்கும். ஆகட்டும் சாமி. நான் சொல்றத மறுபடியும் கவனமா கேட்டுக்க. 7 நாளைக்கு முன்னால எந்த சூழ்நிலையிலும் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாது. அப்படி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அது அவங்க உயிருக்கே ஆபத்தா முடியும். 7 நாள் வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேராம நான் பாத்துக்கிறேன். சாரதா, சாரதா, இதோ வரேன்ப்பா. என்னப்பா? வர்ற முகூர்த்தத்துல உனக்கு ராஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஒரு கண்டிஷன், கல்யாணமாகி 7 நாள் வரைக்கும் நீங்க 2 பேரும் பழகக்கூடாது. நான் சொல்றது உனக்கு சங்கடமா இருக்கலாம், ஆனா உன் நன்மைக்காக சரவண பொய்கை சாமியார் சொன்ன யோசனைப்படிதான் சொல்றேன். 7வது நாள் அன்னைக்கு அவர் மந்திரிச்சு கொடுக்கிற தகடும் தாயத்தும் தான் உனக்கு நம்ம குடும்பத்துக்கும் பாதுகாப்பு. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்பா, என் நன்மைக்காக நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது 7 நாள் என்ன, எவ்வளவு நாள் வேணாலும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன்ப்பா. வாழ்க்கை நாளும் உன்னோடுதானே என் கண்ணின் மணியே. ஏழு ஜென்மம் எடுத்தாலும் நாளும் உன்னோடுதானே நான் வாழுவேனே. பெண்ணோடு வாழும் என் வாழ்க்கை நாளும் உன்னோடுதானே என் கண்ணின் மணியே. ஏலக்காய் போல என் நெஞ்சத்தில் மஞ்சத்தில் மணந்தாய். கம்பத்து ஏலக்காய் போல என் நெஞ்சத்தில் மஞ்சத்தில் மணந்தாய். என்னோடு நீயும் ஈடாக இன்பம் பண்ணோடு பாவாய் கண்டாயே நன்று. கையோடு இணைந்து மடி மீது விழுந்தேன், கை மீது பலனை மகளாகத் தந்தேன், மகளாகத் தந்தேன். பெண்ணோடு வாழும் என் வாழ்க்கை நாளும் உன்னோடுதானே என் கண்ணின் மணியே.
பலமா அடிபட்டு இருக்கே. உன் விழி சொல்லும் சிறு கதையொன்று இன்று தொடராக மலர்கின்றதோ, சுகம் என்ன அதன் சுவை என்ன நாளை விடிந்தாலே தெரியும் கண்ணே. உன் விழி சொல்லும் சிறு கதையொன்று இன்று அரங்கேற துடிக்கின்றதோ, சுகம் என்ன அதன் வடிவென்ன நாளை விடிந்தாலே தெரியும் கண்ணா. உடல் செவ்வாழை முகம் ரோஜாப்பூ பனிமலரிதழ்கள், நான் கெஞ்ச நீ கொஞ்ச மனம் அஞ்சும். உடல் செவ்வாழை முகம் ரோஜாப்பூ பனிமலரிதழ்கள், நான் கெஞ்ச நீ கொஞ்ச மனம் அஞ்சும். கவிஞர்கள் சொன்னாரம்மா காதல் கவிதை, கன்னி மனம் நினைத்ததையா நாளை நடப்பதை. உன் விழி சொல்லும் சிறு கதையொன்று இன்று தொடராக மலர்கின்றதோ, சுகம் என்ன அதன் வடிவென்ன நாளை விடிந்தாலே தெரியும் கண்ணா. ஒரு தனியறையில் இந்த முதலிரவில் துணை அருகிருக்க, பயமீது தடையேதும் கிடையாது. ஒரு தனியறையில் இந்த முதலிரவில் துணை அருகிருக்க, பயமீது தடையேதும் கிடையாது. நடக்கட்டும் எல்லாம் இங்கே நன்மையாகவே, கிடைக்கட்டும் ஒன்றாகவே இன்பம் யாவுமே. உன் விழி சொல்லும் சிறு கதையொன்று இன்று அரங்கேற துடிக்கின்றதோ, சுகம் என்ன அதன் சுவை என்ன நாளை விடிந்தாலே தெரியும் கண்ணே. இந்த இரவோடு துள்ளும் அழகோடு அள்ளி விளையாட, விதி சேர்க்கும் இந்த சொந்தம் விலகாதே. இந்த இரவோடு துள்ளும் அழகோடு அள்ளி விளையாட, விதி சேர்க்கும் இந்த சொந்தம் விலகாதே. கனவிலும் கண்ணே உன்னை நான் மறப்பேனோ, நினைவுகள் நீங்காமலே நான் சிரிப்பேனோ. உன் விழி சொல்லும் சிறு கதையொன்று இன்று தொடராக மலர்கின்றதோ, சுகம் என்ன அதன் வடிவென்ன நாளை விடிந்தாலே தெரியும் கண்ணா. நாளை விடிந்தாலே தெரியும் கண்ணா. நாளை விடிந்தாலே தெரியும் கண்ணா. அத்தா அத்தா, என்னத்தா விழிச்சுட்டு இருக்கும் போதே கனவா? ஆமா, அந்த கனவுல உன்னை தாலியையும் கட்டிட்டு வேலைக்கு வெளியே இருந்து எத்தனை நாளைக்கு பார்த்து பார்த்து எங்கிட்டு இருக்க முடியும்? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்குங்க, நாளைக்கு நானே உங்க ரூம் ஓடி வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது.
மூடு வந்ததுக்கு அப்புறம் தனியா முடங்கி கிடக்க என்னால முடியாது. ஐயோ, சொல்றத கேளுங்க. இன்னைக்கு 6வது நாள். சாமியார் சொன்னதை மீறி நாம சேர்ந்துட்டா நம்ம உயிருக்கே ஆபத்தா போனாலும் போயிடும். தயவு செய்து இன்னைக்கு மட்டும் என்ன விட்டுடுங்க. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. தைரியமா பக்கத்துல வா. வேண்டாங்க. சொன்னா கேளு. அதெல்லாம் முடியாது. நான் ஆசைப்பட்ட அப்புறம் அனுபவிக்காம விடவே மாட்டேன். ஐயோ வேண்டாங்க. ஏய் நில்லு. அட கல்யாணமாகி 7 நாள் வரைக்கும் நீங்க 2 பேரும் பழகக்கூடாது. ஆதாரத்தோட அவரை பிடிக்கத்தான் அதே பெட்ரூம்க்கு அவர் மனைவியா போறேன். விமலா என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து என் தோளை தொட்டா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நெருங்காத, ஓடி போயிடு. ஓடி போய் பூஜை ரூம்ல இருக்கிற அந்த அட்டையை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. ஓடு. போ. கஸ்தூரி, நீயா? ஆமா, நானேதான். எங்க குடும்பத்தையே அழிச்சு நிர்மூலமாக்கிட்டியே. எதுக்காக எங்களெல்லாம் ஆட்டி படைக்கிற? நாங்க உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? நான் காலமெல்லாம் சந்தோஷமா வாழ ஆசைப்பட்டவரோட வாழ முடியாம என் வாழ்க்கையை அழிச்சாரே உங்க அப்பா. அதுக்கு பேர் புண்ணியமா? என்ன சொல்ற? எங்க அப்பா உன் வாழ்க்கையை அழிச்சாரா? எங்க ராஜா அத்தா உன்னை விரும்பினாருங்கிறதுக்காக உன்னையே அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சாரு. உனக்கு எங்க அத்தானோட வாழ கொடுத்து வைக்கல. நீ பாழுங்கிடத்துல தவறி விழுந்து செத்துட்ட. அதுக்கு எங்க அப்பா என்ன பண்ணுவாரு? நான் சாகல, உங்க அப்பா தான் என்ன சாகடிச்சாரு. துடிக்க துடிக்க விரட்டிக்கிட்டு வந்து என்ன கொலை பண்ணாரு. என்ன? எங்க அப்பா உன்னை கொலை பண்ணாரா? ஆமா. என் ஆசையிலையா மண்ணை போட நினைச்ச? உன்னை உயிரோட விட்டுருவனா? கதர், நல்லா கதறு. அப்படியே கதறி கதறி துடி துடிச்சு நீ செத்து தொலையல. நீ இப்ப சொல்லு, என் ஆசையில மண்ணை போட்டுட்டு என்ன அழிச்ச உங்க அப்பாவே நான் அழிச்சது தப்பா? இல்ல. ஆனா எங்க அப்பா பண்ண பாவத்துக்கு ஒரு பாவமும் அறியாத எங்க அக்கா 2 பேரையும் பழி வாங்குறது என்ன நியாயம்? ஆசைப்பட்டு எந்த பெண்களை என் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு உங்க அப்பா நினைச்சாரோ அவர் ஆசையை நிர்மூலமாக்கணும், அவரை துடிதுடிக்க வைக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்க 2 அக்காவையும் நான் கொலை பண்ணேன். நான் வாழ முடியாது என் ராஜாவோட, வேற எந்த பொண்ணையும் வாழ விட மாட்டேன். அவருக்கு பாதுகாப்பா எப்பவும் நான் இருப்பேன். அருவிக்கரையில அவரை மயக்கின ராஜகுமாரிய நான் தான் கொலை பண்ணேன். உமாவோட முதலிரவுல அவருக்காக மோகன் வச்ச விஷம் கலந்த பால நான் தான் கொட்டினேன். அதே மோகன் விமலா முதலிரவுல அவரை கொல்ல விஷப்பாம்பு அனுப்புனா, அதையும் நான் தான் தடுத்தேன். நேரடியா அவரை கொல்ல நினைச்சா மோகன், அவனையே நான் கொன்னுட்டேன். எங்க அப்பா பண்ண பாவத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு உன் கொலவெறிய விட்டுடு.
எப்படியோ உன்னை பொறுத்தவரையில இந்த ஜென்மம் முடிஞ்சு போச்சு. உன்னை பிரிஞ்ச இயக்கத்துல ராஜா தன் வாழ்க்கையே வெறுத்துக்கிட்டு இருந்தாரு. மிஞ்சி இருக்கிற கொஞ்ச காலமாவது அவர் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? வாழ முடியாம போன நீ வாழ வேண்டியவர் வாழ்க்கையையும் வீணாக்கணும்னு ஆசைப்படுறியா? கொஞ்ச காலமாவது அவர் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் கேட்கிறேன். என்ன மன்னிச்சுட்டேன். நான் என் பழி தெரியல. அவர் சந்தோஷத்துக்கு தடையா இருக்கிறது உணராம இருந்துட்டேன். இனிமே இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் சந்தோஷத்துக்கு நான் தடையா இருக்கவே மாட்டேன். நீயும் அவரும் சந்தோஷமா வாழுங்க. சிறு கதையொன்று இன்று அரங்கேற துடிக்கின்றதோ. சுகம் என்ன, அதன் சுவை என்ன, நாளை விடிந்தாலே தெரியும் கண்ணே.